வந்துட்டு நோவா பார்த்தாரா அப்படின்னு நமக்கு. ஆனா இப்ப நம்ம பாத்தீங்கன்னா சில பேர் வந்து 3 தலைமுறை பார்ப்பாங்க. நம்ம தாத்தாங்க அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா 2 தலைமுறை பார்ப்பாங்க, 3 தலைமுறை பார்ப்பாங்க. ஸோ வேதத்துல ஒரு வசனம் இருக்குது, பிள்ளைகள் பிள்ளைகளை நீங்க காண்பீர்கள். அது ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு ஆசீர்வாதம். ஸோ இப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 தலைமுறை பார்க்கறவங்க இருக்காங்க இந்த நாட்கள்ல. ஒரு 120 வருஷம் ஆயிரவங்க, 100 105 வருஷம் வாய்ந்து ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறை பார்க்கறவங்க இருக்காங்க. அந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா ஆதாம் எல்லாம் வந்துட்டு நீண்ட நாட்கள் வந்து வாழ்ந்தாங்க. 930 வருஷம், 962, 777 அப்படின்ற பெரிய பெரிய நம்பர்ஸ் தான் வரும். அதனால அவங்க எத்தனை தலைமுறை பார்த்தாங்க? ஆதாம் வந்து 10வது தலைமுறை நோவா பார்த்தாரா? இதுதான் நம்ம கேள்வி இருக்கு. ஆதாம் வந்துட்டு நோவா வந்துட்டு பார்த்தாரா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இது பார்க்கணும்னா ஆதாமுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்போது சேத்துக்கு இருந்தாரு, சேத்துக்கு எவ்வளவு வயசு இருக்கும்போது யோனேஷ் பிறந்தாரு. இது நம்ம கால்குலேட் பண்ணதான் வந்துட்டு நோவாவுக்கு எந்த வருஷம் பிறந்தாரு, கிரியேஷன்ல இருந்து எந்த வருஷம் பிறந்தாரு அப்படின்னு பார்த்ததான் நம்மளுக்கு வந்து ஆதாம் வந்துட்டு நோவா பார்த்தாரா இல்லையான்றது தெரியும். ஸோ ஆதாமுக்கு வந்து நமக்கு தெரியும் 6வது நாள் தேவனை கர்த்தர் படிச்சாரு. அதான் ஃபர்ஸ்ட் இயர் நம்ம எடுத்துக்கோம். சிக்ஸ்த் டே இல்லையா ஃபர்ஸ்ட் இயர். ஸோ இது வந்து கிரியேஷன். அந்த 6 நாள் படிக்கிறார் அதுல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஆதாம் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல பிறகுறாரு. ஆதாமுக்கு 130 வயசு இருக்கும்போது சேர்த்து பிறகுறாரு. கரெக்டா? ஆதாமுக்கு 130 வயசு இருக்கும்போது சேர்த்து பிறகுறாரு. ஸோ சேர்த்து எந்த வருஷம் பிறந்தாரு? ஆதாம் ஃபர்ஸ்ட் இயர் பிறந்தாரு. சேர்த்து எப்போ பிறந்தாரு? 3ஆம் வருஷம் வாசிங்க சிஸ்டர். அவ்வளவுதான். 5:3. ஸோ ஆதாமுக்கு வந்து 130 வயசு இருக்கும்போது சேர்த்து பிறகுறாரு. ஸோ யோனேஷ் வந்து எந்த வருஷம் பிறந்தாரு நமக்கு தெரியும். இப்போ யோனேஷ் வந்துட்டு எந்த வருஷம் பிறந்தாரு நமக்கு தெரியும். ஸோ யோனேஷ் வந்துட்டு எப்போ பிறந்தாருன்னா சேத்துக்கு வந்து 105 வயசு இருக்கும்போது யோனேஷ் பிறந்தாரு. கரெக்டா? அப்போ சேத்து எந்த வருஷம் பிறந்தாரு? படைப்புல ஆதாம் வந்து 130 வருஷம் வந்து சேத்து பிறந்தாரு. சேத்து 130 வயசுல பிறந்தாருன்னா சேத்துக்கு வந்து யோனேஷ் எப்போ பிறந்தாரு? 105 வயசு இருக்கும்போது பிறந்தாரு. சிம்பிளா என்ன பண்ணோம், இந்த நம்பர் ஆட் பண்ணோம்னா இவரு பிறந்த வருஷம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. 130 + 105 ரெண்டு ஆட் பண்ணிட்டே வந்தோம்னா யோனேஷ் பிறந்த வருஷம் தெரியும், கேனான் பிறந்த வருஷம் தெரியும் நம்மளுக்கு. ஸோ நோவா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ சேத்து வந்து 130ஆம் வயசுல வந்து பிறகுறாரு. யோனேஷ் வந்து சேத்துக்கு 105 வயசு இருக்கும்போது பிறகுறாரு. அப்போ ரெண்டு ஆட் பண்ணோம்னா யோனேஷ் பிறந்த வருஷம் நமக்கு தெரியுது. 130 + 105. ஆன்சர் நீங்களே சொல்லிடுங்க, எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அடுத்து கேனான் எந்த வருஷம் பிறந்தாருன்னா 235 + 90 ஆட் பண்ணோம்னா 325. ஸோ ஆதாம்ல இருந்து 325ஆம் வருஷம் வந்து கேனான் பிறகுறாரு. 235 + 90 325. ஸோ 325ஆவது வருஷம் தான் வந்துட்டு கேனான் பிறகுறாரு. ஸோ கேனா இப்போ மகாநாதர் வந்துட்டு எத்தனை வருஷம் பிறந்தாரு அப்படின்னா 325 + 70 395ஆவது வருஷம் வந்துட்டு மகாலாலியர் வந்துட்டு பிறகுறாரு. அடுத்து இப்போ யாரு வந்துட்டு எந்த வருஷம் பிறந்தாரு அப்படின்னா 395 + 65 460. ஸோ 460ஆவது வருஷம் தான் வந்துட்டு யார் வந்துட்டு பிறகுறாரு. அடுத்து யோனாக்கு வந்துட்டு எப்போ பிறகுறாரு அது ரெண்டு ஆட் பண்ணோம். 622 கரெக்டா? ஸோ யோனாக்கு பிறகுற வருஷம் வந்துட்டு 622ஆவது வருஷம். ஆதாம்ல இருந்து 622ஆவது வருஷம் வந்துட்டு யோனாக்கு பிறகுறாரு. அடுத்து மெதுசலா வந்துட்டு எந்த வருஷம் பிறகுறாருன்னு பார்த்தீங்கன்னா 622 + 65
687, 622 plus 65, 622 plus 65, 687 வருஷம் வந்து மெத்துசலா பிறகுறாரு. இப்போ லாமேக் வந்து எந்த வருஷம் பிறந்தாரு அப்படின்னு நமக்கு தெரியணும். லாமேக் வந்துட்டு இது ரெண்டு ஆட் பண்ணோம்னா லாமேக் பிறந்த வருஷம் தெரிஞ்சிடும். கரெக்டா? 687 plus 187, 874. ஸோ 874 வருஷம் வந்துட்டு லாமேக் பிறந்திருக்கிறாரு. இப்போ அடுத்து நோவா வந்துட்டு எந்த வருஷம் பிறந்தாரு? என்ன பண்ண இப்ப நம்ம 874 plus 182 இது ரெண்டு ஆட் பண்ணா நம்பர் வருது 1056. ஸோ நோவா பிறந்த வருஷம் வந்துட்டு 1056 வருஷம் வந்து பிறகுறாரு. ஸோ இப்போ ஆதாம் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் உயிரிட வாயிறாரு? 5ஆம் வருஷம் வாசிங்க சிஸ்டர். ఆదాము బ్రతికిన దినములనియు 930 ఏండ్లు అప్పుడు అతడు మృతి పొందాడు. 930 930 years. இது வந்து லைஃப் ஸ்பேன் பண்ணலாம். ஸோ ஆதாம் வந்து எத்தனை வருஷம் உயிரிட இருந்தாரு? 930 வருஷம் உயிரிட இருந்தாரு. தமிழ் வாசிங்களா சிஸ்டர்? 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 930 வருஷம். ஸோ இப்போ ஆதாம் வந்துட்டு 930 வருஷம் வந்து உயிரிட இருக்கிறாரு. இப்போ பாத்தீங்கன்னா ஆதாம் வந்து சேர்த்து ஆதாமுடைய பையன் சேர்த்து ஏனோஷ பார்த்திருக்கிறாரு, கேனானும் பார்த்திருக்கிறாரு. ஏன்னா 930 வருஷம் உயிரிட இருக்கிறாரு. ஆதாம் வந்து சேத்த பாக்குறாரு, யோனோஷ பாக்குறாரு, கேனான பாக்குறாரு, அடுத்து மகாலலில பாக்குறாரு. யாரு அது? யோனோக்கு, மெத்துசலா, லாமேக் பார்த்திருக்காரு. கரெக்டா? லாமேக் வந்து 874 பிறகுறாரு. அதனால ஆதாம் வந்து 930 எல்லாம் மறிக்கிறாரு. அதனால பாக்குற வாய்ப்பு இருக்கு, பார்த்திருக்காரு. ஆனா யார பார்க்கல அவரு? நோவா வந்து நோவா பார்க்கல. ஏன்னா 9 வயசுல ஆதாம் மறிச்சு போறாரு. அவர் மறிச்சு 126 வருஷம் கழிச்சுதான் நோவா பிறகுறாரு. சோ ஆதாம் வந்து 8 தலைமுறை வந்து பார்த்தாரு, லாமேக் வந்து பாக்குறாரு. ஆனா யார பார்க்கல அவரு? நோவா வந்து மிஸ் பண்ணிட்டாரு, நோவா பார்க்காம போயிட்டாரு. யாரும் சொல்றேன்னா அந்த நாட்கால வந்துட்டு யூதர்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ட்ரெடிஷன் இருக்கும், ஒரு கலாச்சாரம். ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சுன்னா, ஏதேன் தோட்டத்துல என்ன நடந்துச்சு, கர்த்தர் எப்படி அவங்க கூட பேசினாரு, இந்த விஷயமெல்லாம் வந்து அவங்க கடத்துவாங்க. அவங்களுடைய அந்த செய்தியை வந்துட்டு ஒவ்வொரு தலைமுறைக்கு வந்துட்டு கடத்து கொண்டே போவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணிட்டே போவாங்க. இதெல்லாம் தப்பு நடந்துச்சு, இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க, அப்படி ஏதேன் தோட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றது ஆதாம் வந்து எல்லாருக்கும் சொல்லியிருப்பாரு என்ன நடந்துச்சு அப்படின்றது. ஸோ அது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு கலாச்சாரமா இருக்குது அது யூதர்களுக்குள்ள. ஆனா யூதர் வந்து இங்க வரல. ஆக்சுவலா யூதர் எங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆப்ராம், ஈசாக், யாக்கோபு அங்குதான் ஆக்சுவலா ஆரம்பிக்கிறாங்க. முப்பிதாக்கள் அந்த நாட்கள தான் யூதர் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்னன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம சொல்லலாம் பசங்களுக்கு, இப்படி இருக்காதப்பா, இப்படி இரு, இது தப்பு, இது கரெக்ட், இது மாதிரி செய்யாத, இது மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லல. அது மாதிரி வந்து ஆதாம் என்ன பண்ணிருக்கலாம், அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணியிருப்பாரு, ஒவ்வொரு தலைமுறைக்கு வந்துட்டு பாஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ஆதாம் வந்துட்டு நோவா வந்துட்டு பார்க்கல. ஸோ இவங்க எத்தனை வருஷம் உயிரிட வாழ்ந்தாங்க ஒவ்வொருத்தர், இந்த 10 தலைமுறை இருக்காங்கல்ல, ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து எத்தனை வருஷம் உயிரிட வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சேத் வந்துட்டு